ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. குழந்தைங்களுக்கு நிறைய பேத்துக்கு சளி பிடிக்குது, பெரியவங்களுக்கும் நிறையா பேத்துக்கு சளி தொல்லை இருக்குது. ஒரு டைம் இந்த மாதிரி நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சளியெல்லாம் உடனே சரியாயிடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டேன். அப்புறம் ஒரு 5-6 துண்டு தேங்காய், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்குங்க. இப்போது இதுக்கு குருமிளகு கொஞ்சம் நிறையா இருக்கணும், அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் நண்டு எடுத்து ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். நண்டை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியும் மஞ்சள் பொடி உப்பு போட்டு நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் இது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக சோம்பு போட்டுருங்க. லைட்டாக சோம்பு போட்டு அந்த சோம்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும், அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா போடுங்க. 3 பச்சை மிளகாயை அப்படியே கீறி சேர்த்துருங்க, வேறு எதுவும் வேண்டியதே இல்லை. 3 பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இல்லைனா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க. 2ல் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது லைட்டாக வதங்கினாலே போதும். லைட்டாக வதங்கினதும் அப்படியே தக்காளியும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருப்போம். இப்போ உடனே நீங்கள் இந்த தக்காளி வெங்காயம் சேர்த்தது உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் கொஞ்சம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே அதை எடுத்து நம்ம தாளித்து விட்டதை எடுத்து இந்த நண்டில் நம்ம அப்படியே கொட்டிடலாம். பாருங்கள், நான் 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நண்டை வேக வச்சனால நல்லா வெந்திருக்கு நண்டு. அதில் அப்படியே நம்ம தாளித்து விட்டதையும் எடுத்து இதில் கொட்டிடலாம். இப்போது இதை நம்ம கொட்டியாச்சு. இப்போது இந்த நண்டு கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சோம்பு, அதுக்கப்புறம் தேங்காய், இதெல்லாம் அந்த குருமிளகெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். இதுக்கு நம்ம நண்டெல்லாம் நல்லா வேக வச்சிட்டோம் இல்லையா, அதனால் இதை லைட்டாக பிரட்டினாப்பில் கிரேவி மாதிரி வச்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதுலேயே லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி விட்டு அதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். போதும், ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப தண்ணி இல்லாமல் இது பிரட்டினாப்பில் கிரேவி மாதிரி பண்ணுறதுக்கு தான். அதனால் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது எதுக்காக மறுபடியும் இந்த மாதிரி நண்டு கூட சேர்த்து வைக்கிறோன்னா, இந்த மசாலாலாம் பிடிச்சி நமக்கு கிரேவி மாதிரி வர்றதுக்காக தான். இது ரொம்ப கொதிக்கணும் அப்படின்லாம் அளவில்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு ஃபுல் சிம்லேயே கூட நீங்கள் வச்சுருங்க. ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் லைட்டாக இந்த தண்ணி கிரேவியானதும் நம்ம இறக்கிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நண்டை நல்லா வேக வச்சுருக்கோம். ஸோ இது கொஞ்சம் கிரேவியானதும் நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போது இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அலசி விட்டுட்டு நான் ஆல்ரெடி நண்டை உப்பு, மஞ்சள் தூள் போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன். அதனால் உப்பு அதிகமாக தேவைப்படாது. ஒருவேளை இப்போ நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவை அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நண்டை நல்லா பரப்பி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா மசாலாலாம் பிடிச்சி வரும். இப்போது இதை நல்லா நான் லைட்டாக இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் இப்போ நான் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சுட்டேன். இப்போ சூப்பராக கிரேவியாட்டம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் அப்படியே மல்லி இலை போட்டுடலாம். கொஞ்சம் மல்லி இலை போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு கிரேவி. இப்போது இதில் நான் மல்லி இலையெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இதை இறக்கணும் அப்படின்னா சூடான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நண்டு கிரேவி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேறு எந்த மசாலாவுமே இதில் ஆட் பண்ணாமல் குருமிளகு போட்டு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்புறம் முக்கியமான இது என்ன அப்படின்னா, இந்த நண்டு கிரேவி நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கீங்க. இந்த நண்டு கிரேவி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், உங்களுக்காகட்டும் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு தான் இது. சளி தொல்லை வராது, வீசிங் ப்ராப்ளம் வராது, எதுவுமே வராது. இதை சாப்பிட்டு மந்த்லி ஒன்ஸாவது இதை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.